வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து 6 ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நம்ம 6 ரெசிபி வரிசையா பார்த்துட்டு வரோமா, அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். புளியே சேர்க்காம வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து சாம்பார் சாதம் பண்ண போறோம். அதுக்கு காய்கறி பார்த்தீங்கன்னா என்ன காய்கறி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்ததை நான் இப்போ சேர்க்க போறேன். என்னென்ன சேர்க்க போறேன்னா காலிஃப்ளவர், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி, இதுதான் நான் இன்னைக்கு சேர்த்து பண்ண போறேன். அதை தவிர வந்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பஜ்ஜி மிளகா ஒன்று வதக்கி போட போறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அதை வதக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பஜ்ஜி மிளகா, நாலு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுத்து. பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துடலாம் நாம. இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி பட்டாணி, ஒரே ரெண்டு டபுள் பீன்ஸ் இருந்தது, அதனால அதையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி விட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும். பாருங்க, காய் நல்லா வெந்துடுத்து. சரிதா, நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதை காஞ்செடுத்து நம்ம வந்து வாழைக்காய் காரக்கறி பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய், மஞ்சப்பொடி, உப்பு, வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு வந்து சாதம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு அரிசி, அதுக்கு வந்து அரை கப்பு வந்து தோரம்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ஒரு கப்பு அரிசினா 4 கப்பு தண்ணி விடுவோம். நம்ம தோரம்பருப்பும் சேர்க்கறதுனால ஒரு 5 கப்பு தண்ணி விட்டு நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கப்பு தண்ணி விட்டுருந்தோம், நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். ஒரு கப்பு வெந்நீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுது. நல்ல ஒரு கொதி வந்துடுது. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது சேர்த்துக்க போறோம். கருவேப்பிலையை சேர்த்துட்டோம். நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நாம நெய் எப்பயுமே லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும்.
சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வாழைக்காய் வெந்தெடுத்து நம்ம வந்து காரத்துக்கு கறிப்பொடி சேர்த்துக்கலாம். கறிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. புளியே சேர்க்காம தக்காளி மட்டும் சேர்த்து ஒரு சாம்பார் சாதம். இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரக்கறியோ இல்லைன்னா அப்பளம், சிப்ஸு, வடாம் எது இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பீட்ரூட் அப்புறம் பேபிகார்ன் பட்டாணி சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து தாளிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். நம்ம 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. லைட்டாக இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கு. ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். நாம தக்காளி லைட்டாக வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் தனியா பொடி. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே காயெல்லாம் சேர்த்துடலாம். நாம பேபிகார்ன், பட்டாணி, அதுக்கப்புறம் பீட்ரூட். இந்த காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பீட்ரூட்டு, பட்டாணி எல்லாமே நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். இது வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி. எப்பயுமே சொல்றது தான், நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்துக்க இதுக்கே உப்பு போட்டேன். ஸோ அதனால நான் முதல் போட்ட உப்பு வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸி. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சிப்ஸு, வடாம் அது மாதிரி தொட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லா காய்கறியும் கொடுக்கறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். முக்கியமாக ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பீட்ரூட் ரைஸ் இப்படி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் வந்து சிம்பிளாக டக்குன்னு வந்து ஒரு பொடி அரைச்சி வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பெருங்காயமும் அந்த வரமிளகா வந்து நெடி இல்லாமல் வறுபடுறதுக்காக தான் நான் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வறுபட்டுருக்கு. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது கொஞ்சம் வறுபடட்டும். கொஞ்சம் வறுபட்டுருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
எல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த சாமானை நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள வந்து இந்த பொடியை வந்து நம்ம இந்த கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த பொடி இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துறேன். அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கலாம், நான் போடலை, அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரே மாதிரி சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி கிடைக்கல, அதனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். குண்டு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி குட்டியாக அழகாக. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப ஈஸி. மெனக்கிட்ட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு இது வேலை ஆகிடும். புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி இந்த பொடியிலேயே கூட சேர்த்துருக்கலாம், பட் நான் சேர்க்கலை, அதனால இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காயை அடிக்கிறோம். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம். மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சிடும். கத்திரிக்காய் ஒரு பாகம் வெந்திருக்கும், திருப்பி விடுவோம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இன்னொரு வாட்டி திருப்பி விடுவோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்தா போதும். மூடி வச்சிடும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து தெரியுதா? பாருங்க, நல்லா வெந்தெடுத்து. இதுல மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பொடியையும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி விட்டுறலாம். புளி வந்து நல்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துடுது. அவ்வளோதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி. இது வந்து நல்ல ஒரு சுடுற சாதத்தில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ எது விருப்பமோ அதை நீங்கள் விட்டுட்டு பெஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான வெர்ஷன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து நான் பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதான் நல்லா ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் நாட்டு தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து அதை பியூரியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வறுத்துக்க வேண்டியதுக்கு இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். ஸோ வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன், அதுவும் பார்க்க போகிறோம் நம்ம. இது தொட்டுக்கு இது வந்து எதுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கம் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன் நான். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். தாளிச்சிடுவோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
தாளிக்கும் போது உளுந்து வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிடும்போது அது வாயில ஆப்பிடும்னா அப்போ கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாருங்க 6 தக்காளி பியூரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். இது நல்லா கொதிக்கணும். உப்பு சேர்த்துடலாம். நாம இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். நல்லா காஞ்சிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்னலாம் வறுத்துக்க போறோம்னு சொல்றேன். பெருங்காயம் வந்து ஒரு நல்ல சின்ன பீஸ்ல வந்து ஒரு 3 கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் வந்து மிளகு. ஸோ மிளகு, அப்புறம் வரமிளகா. காரத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம தாளிச்சிருக்கோம் ஒரு 3-4 வரமிளகா. இதுல ஒரு 5-6 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம மிளகு காரமும் போட போறோம், வரமிளகா காரமும் போட போறோம். அதை தவிர தாளிக்க வேற தாளிச்சிருக்கோம். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்க வேண்டியதான். இப்ப பெருங்காயம் சேர்த்துடலாம். எப்பயுமே சொல்றதுதான், பெருங்காயம் எண்ணெயில கொஞ்சம் பொரிஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வரமிளகா நம்ம வறுக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் கமராம இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கமரும். அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறது. இப்ப வரமிளகா சேர்த்துடலாம். இதுலயே வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகு இது கொஞ்சம் வறுபடட்டும். நம்ம சாதாரணமா தக்காளி தொக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரமிளகா பொடி சேர்ப்போம். அப்புறம் வந்து வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி சேர்ப்போம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நீங்க வறுத்து சேர்க்கும் போது சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும், தொட்டுக்கிறதுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போடுறேன். இப்போ ஏன்னா மிளகோட காரமும் இருக்கு, வரமிளகா காரமும் இருக்கு, அது சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க கொஞ்சம் வறுபட்டுருக்கு. இப்ப வந்து வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்துட்டு எள்ளையும் சேர்த்துருவோம். தனியா, கடலைப்பருப்பு, எள்ளு, வரமிளகா எல்லாம் வந்து வறுபட்டுருக்கு. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். மிக்ஸி ஜார்ல நான் மாத்திடுறேன். நம்ம தக்காளி தொக்குக்கு வறுத்து வச்சிருந்த சாமான்லாம் நல்லா ஆறிடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து தக்காளி பியூரி விட்டுருந்தோமா, தாளிச்சு கொட்டிட்டு அதை நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. நீங்க விடும்போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்ப நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து பொடியை வந்து சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்கணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நாம கொஞ்சமா வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்கிறேன். வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா வந்து அந்த தக்காளியில ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக தான் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து கரெக்டா ஒரு 1/2 ஹவராவது ஆகுங்க. நல்லா சிம்ல வச்சு பொறுமையா நீங்க கலரணும். அப்பதான் வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. சரிதா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதுல வந்து நீங்க வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சௌரியமா இருக்கும், நீங்க தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெடாது. டக்குனு இப்போ ஸ்கூலுக்கு வந்து சாதம் பிசைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த தொக்கை நீங்க முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டீங்கன்னா சாதத்துல பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இதுலயே நம்ம தாளிச்செல்லாம் கொட்டிட்டு வரனால நம்ம சாதத்துல தாளிச்சு கொட்டிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க மேலாக வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தக்காளி தொக்கு ஆல்ரெடி பண்ணியிருப்போம், அது சும்மா வரமிளகா பொடி போட்டு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வறுத்து அந்த மிளகோட காரம், அந்த வரமிளகாவோட காரம், அந்த மிளகெல்லாம் கொதிச்சு அந்த எள்ளெல்லாம் வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும், வீடே மணக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த தக்காளி தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்குல ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். நம்ம வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, கீ ரைஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி அதுக்குமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ட்ரையாக ஒரு மசாலா வந்து வறுத்துக்கணும், வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த பக்கம் நான் எண்ணெய்க்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பையே சேர்த்துருவோம். அந்த உருளைக்கிழங்குலேயே உப்பு இறங்கியிருக்கோம் இல்லையா, லைட்டாக. இந்த பக்கம் அப்படி பொரியட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன். ட்ரையாக தான் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை வறுத்துக்கலாம். இதில் வந்து சும்மா ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுபடுறது. நம்ம வந்து இதை ஆறினோடனே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த மசாலாலாம் ஆறினோடனே பொடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதில் வந்து 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து 2 தக்காளி, நல்லா மீடியம் சைஸ்ல 2 தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனையும். நம்ம வந்து ட்ரை மசாலா வந்து வறுத்துருந்தோமா, அதை நல்லா ஆறெடுத்து, அதாவது தனியா, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு வந்து வறுத்து இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு அரைச்சி விழுத சேர்த்தது. இப்போ இதில் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து பேபி பொட்டேட்டோன்னு சின்ன சின்னதாக கிடைக்கும். இப்படி சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 2 பாதியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது கூடவே வந்து இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்காவது ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே அதில் போடுங்க. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டு இப்படியே சேர்த்துறேன். இதை உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். தக்காளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமா வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருவோம். நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுடுது பாருங்க.
இப்போ இதில் வந்து மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கீ ரைஸோ இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் எது நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நானுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு அதாவது உருளைக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசால் பொடி ட்ரையாக பண்ணும் பார்த்தீங்களா, அது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வறுத்து பொடி பண்ணி போடும்போது ஒரு வாசனை, நீங்கள் எண்ணெயில் அதை தாளிக்கும் போது வேறு வாசனையாக இருக்கும். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிட்டு போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் புலாவ். இப்போ டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணுறேன், நீங்கள் எனி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்க்ரீடியன்ட் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேங்கிறதையும் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் வந்து வரமிளகா பொடி, தயிர் வந்து 2 டீஸ்பூன். இதில் வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். சாதம் வந்து உதிராக வந்து வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துட்டேன். அதை நல்லா எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்படிங்கிறதுல பண்ணிடலாம். சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம். நம்ம வந்து கரம் மசாலா பொடி தான் போட போறோம், அதனால வந்து வேற எதுவும் தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு எதுவுமே தாளிக்க வேண்டாம். நம்ம வந்து லாஸ்டா வந்து கரம் மசாலா பொடி போட போறோம், அதனால எதுவுமே வேண்டாம். அந்த வாசனையே போதும். வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷம் இதுவும் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 கைப்பிடி, ஒரு 10 புதினா இலை, அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி சேர்த்து வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து ரெட் சில்லி பவுடர், தேவையான உப்பு. ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டா போதும். இது ஒரு பெரட்டிட்டு தயிர் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். தயிர் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்துவோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாதம் வந்து உதிராக வடித்து வச்சிருக்கோம். பன்னீர் சேர்த்து கரம் மசாலா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து அப்படியே உடையாம அப்படி கலரி விடுங்க. இது வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணிடலாம். கொஞ்சோண்டு நெய் வந்து விட்டுக்கலாம் மேலாக, ஒரு ஸ்பூன். அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சிருவோம்.
ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே மூடி வச்சுருவேன். சாப்பிடும்போது நீங்கள் திறந்தா போதும். அப்படியே நல்லா அந்த நெய் வாசனையோட திறந்துட்டு ஒரு கலரிட்டு சாப்பிட்ருங்க. நெய் வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான், பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் ரைஸோ பன்னீர் புலாவோ நம்ம பேர் வச்சுக்கிறது தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வர்மன் சில்க்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அசோக் நகரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் தரேன். நீங்கள் போய் பார்க்கலாம். காட்டன் சாரீஸில் சில்க் சாரீஸ் மட்டும் இல்லை, காட்டன் சாரீஸ்லேருந்து எல்லா ஃபேன்சி சாரீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த வர்மன் சில்க்ஸ் போய் சாரீஸும் பாருங்கள். நம்மளுடைய பன்னீர் புலாவை ட்ரை பண்ண மறக்கவும் மறக்காதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ 6 ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.